காம்ப்ளெக்ஸான நிறைய நினைவுகள் இது வரும். ஆக்சுவலாக சொல்லு. நினைவுகள் வராது. காம்ப்ளெக்ஸான விருப்பங்கள். பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் அதுதானே சொல்கிறேன். என்ன சொல்ல வரேன்? காம்ப்ளெக்ஸான நிறைய சிக்கல்கள். இல்லை 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 வந்துட்டேன். காம்ப்ளெக்ஸான நிறைய இப்போதான் இன்ட்ரோ. வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூடர் மூளை. நான் உங்கள் கிருஷ்ணா. யோகேஷ். இப்போ என்ன பேச போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பா, அது பேர் என்னது? விருப்பங்கள். பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ். அது அப்படின்னா என்னது அப்படின்னா யோகேஷ் சொல்லுவார். சாய்ஸஸ் இருக்கனால என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சிக்கல்கள், என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா யோசிச்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசிச்சோம் எதையாவது பேசலாம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போடுறதுக்கு சௌகரியமா இருக்கும். இப்போ என்னன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரையும் இடையில இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையில அவங்க எங்க என்ன பண்ணணும், எங்க எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. நிறைய சாய்ஸஸ் வந்து கொடுக்கப்படுது. அதில் இது செலக்ட் பண்ணுறேன், இங்கே நான் இது செலக்ட் பண்ணுறேன். இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ரோல் பிளே கேம் மாதிரி இருக்கலாம். ஆனால் அது இப்படி கிடையாது. வாழ்க்கை வந்து அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சாய்ஸஸை பற்றி தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. முக்கியமான விஷயம் அது தவிர்க்க முடியாத விஷயம். அப்படி இருக்கு. ஸோ முக்கியமான விஷயங்கும் போது கூட எப்பயாவது நம்ம தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு. இன்னவிட்டபிள். ஆமாம். எப்படின்னா இப்போது நம்ம படம் வந்து சில்சன் ஜெக்கு இது மாதிரிலாம் பார்க்குறப்போ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, இதனால இது நடந்தது, இதனால இது நடந்தது. ஸோ அது மாதிரி இப்போ இவ்வளவு வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 23 வருடங்களாக நம்ம எடுத்த முடிவுகளின் முடிவாக தான் வந்து அதாவது நம்ம எடுத்த சாய்ஸஸோட அவுட்கம்மாக தான் நம்ம இப்போ இருக்கோம் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. எல்லா விஷயத்துக்கும் இப்போ ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம எப்படி ஒரு சாய்ஸை டிசைட் பண்ணுறோம், சின்ன விஷயத்தில் நமக்கு எப்படி ஒரு இது பண்ணுறோம். சின்ன விஷயம் டிசைட் பண்ணுற விஷயம் பெரிய விஷயத்தில் அதை எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது நம்மளை, நல்ல விதமோ கெட்ட விதமாவோ எப்படியோ ஒரு விதத்தில் அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சாய்ஸஸில் இருக்குது. லைஃப் ஏன் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லை? ஏன் வந்து வாழ்க்கை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரியான விஷயமா ஏன் லைஃப் இருக்குது, இவ்வளோ தாட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு விடையாக நம்ம கடைசியாக இங்கே தாவி தேடிக்கிட்டு போகும்போது இந்த சாய்ஸஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு இருக்குது. இது எத்தனை பேர்த்துக்கு ரிலேட் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு விருப்பம் இப்போ ஒன்று தான் இருக்குது. ஏன்னா ஒரு கடைக்கு போகிறேன், நீ போகும்போது ஒரு 4:30-5 மணி ஆயிடுது, மதியானம் இல்லை சாயந்தரம் ஆயிடுது. அப்போது அங்கே ஏதோ ஒரே ஒரு விஷயம், பிரியாணி மட்டும்தான் இருக்குது. இப்போ நீ பிரியாணி மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனால் ஏன் அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ அங்கேயும் உனக்கு ஒரு விருப்பங்களில் வந்து நீ மாறுபடலாம். வேற கடைக்கு போகிறேன் நான் அப்படின்றத சாப்பிடாமல் இருக்கலாம், ஓகே, சாப்பிடாமல் இருக்கலாம், வேறுபடலாம். அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போது இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ இந்த ப்ராபபிலிட்டியே இல்லைன்னா அப்போது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் இருக்காது, இந்த தாட்ஸ்லாம் இருக்காது. இப்போது 10 விஷயம் சுற்றி இருக்கும்போது எப்படி உங்களால் இப்படி போக முடியும், இப்படி தான் நான் வருவோம். ஸோ அதுதான் காரணமும். இது எப்படின்னா, ஏன்டா அந்த பக்கம் போனேன், அங்கிட்டு வழி இருந்துச்சு அதனால் அங்கிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு வந்துச்சு. இது ஏன்டா உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விலாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் போன எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு சோம்பேறியான ஒரு மனநிலையில் வந்து நாங்கள் 2 பேர் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எதையாவது யோசிக்கணும்ல, மண்டை சும்மா இருக்குதுல்ல, கை கால் சும்மா இருக்கு, படுத்து இருக்கோம்னாலும் அதையும் சொல்ல. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ கேட்ட தெரியுமா, ராணா வந்து ஏன் அப்படி சும்மா உட்காந்துருக்கலாம், எல்லாமே கிடைக்கிது இல்லை, அப்படி இருக்கிறதுக்கு வந்து என்ன இது அப்படிங்கிற மாதிரி. நம்ம வாய்ப்பு எடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த சாய்ஸஸ்லாம் செலக்ட் பண்ணுறது ஒரு வேலையாக இருக்குது, பெரிய வேலையாக இருக்குது, யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது செலக்ட் பண்ணணுமா, அது செலக்ட் பண்ணணுமா, தப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பயப்பட வேண்டியதாக இருக்குது. நமக்கு தான் தப்பாக போய் இப்போ இது செலக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா தப்பாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை இது பண்ணலைன்னா நம்ம வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு தோணுச்சு, உனக்கு தோணுச்சான்னு தெரியல, எனக்கு தோணுச்சு. தோணும்ல, இதுவுமே சரிதான் இருக்கேன். நீ சொன்ன விஷயத்தை அவன் ஃபோன் பண்ணுறக்குள்ள நான் ஒரு முடிவு எடுக்கணும். ஆமாம்,
ஸோ அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஏன் தோண வேண்டியதாக இருக்குது? வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாட்டில் சரி ஓகே அப்படின்ட்டு அதை அந்த அந்த கரெக்டு விஷயம் ஒன்று இல்லாமல் நம்ம வாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கலாமேங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. தமிழ்நாடே எடுத்துக்கோங்க. அதை ஒரு சாய்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் 4 சாய்ஸ் இருக்குது. 4 சாய்ஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு 4 சாய்ஸ் இருக்குது. திணிப்பேன். நீங்கள் நினைக்கலாம் என்னங்க அரசியல் பேசுகிற மாதிரி தெரியுது, எலெக்ஷன் முடிகிற வரையும் திணிப்பேன் நான். 4 சாய்ஸ் இருக்குது இப்போ தமிழ்நாட்டுக்கு. இல்லை ஒரே சாய்ஸ் தான் இருக்குது, நார்த் கொரியா மாதிரி ஒரே சாய்ஸ் தான் இருக்குது, வேறு பட்டனே இருக்காது அங்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம இப்போது இந்த எலெக்ஷனை வந்து ஒரு பொருட்டாகவே என்ன போகிறோம், இதை போட்டு வர போகிறோம், அவ்வளோதான். இந்த இடப்பட்ட கேப்பில் வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். இந்த யோசிக்கிறதுக்கு ஒரு வேலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். இப்போது எனக்கு இதை யோசிக்கும் போது தான் இன்னொன்று யோசிக்க தோணுது. யோசிக்காமே இருந்தால் பரிணாம வளர்ச்சி அடைய மாட்டோமாங்க? அப்போ சாய்ஸஸ்னால தான் நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா? குரங்குக்கு விருப்பங்களே இல்லையா? இந்த பழம் குரங்கு இந்த பழம் தான் விருப்பம். இல்லைடா, சாதாரணமாக சொல்கிறேன், இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் இருக்குது. எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்குடா. ஆமாம். நாய்க்கு போய் தண்ணி வைக்கிற, அது குடிக்கணும் குடிக்காதுங்கிறது அதோட விருப்பம். இது அதனால தான் சொன்னேன், தவிர்க்க முடியாது. அது ஈஸியாக இருக்குல்ல யோசிக்கிறதுக்கு. அவங்களுக்கு அது யோசிக்கிறதுக்கே கஷ்டங்கிறியா? இப்போ நீ வேலைக்கு போகணுமா வேணாமாங்கிறது பெரிய விருப்பமாக இருக்குது, தண்ணி குடிக்கிறதா வேணாமாங்கிறது சின்னதாக இருக்குது, அப்படி சொல்கிறியா? அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போது அதனால் வர அவுட்கம்மை சொல்கிற நீ. ஆமாம். இப்போ அவங்களுக்கு அதனால பெரிய பாதிப்பு இல்லை. நான் அதுக்கப்புறம் தண்ணி தவச்சா குடிக்க போகிறாங்க. நமக்கு அப்படி கிடையாது இல்லை. அப்படி நம்ம சொல்ல முடியாது. நாயை வேணால் நம்ம சொல்லலாம், ஏன்னா நாய் இங்கே இருக்குது. காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் வந்து நம்ம அப்படி சொல்ல முடியும். காரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஓகே. அந்த மாதிரி தாங்க இப்போ நம்ம வாழ விடுறதில்லை. சரி, எல்லா விஷயத்துக்குமே விருப்பங்கள் இருக்குது. அந்த விருப்பங்கள் மூலமாக நமக்கு வர அவுட்கம்முமே ரிஸ்கான மேட்டர்கள் வந்து நிறையா இருக்குது. இதனால தான் இல்லைன்னா நிம்மதியாக இருக்க முடியுமா? அதுதான் கேள்விங்கிறேன். நான் உன்கிட்ட கேட்குறேன், தெரியும், உன்னோட ஒரு இல்லாமல் இருந்து பார்த்தா தான் தெரியுங்கிறேன். இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு நார்த் கொரியா சொன்னேன்னு வையேன், இந்த எலெக்ஷன் இதை மட்டும் வச்சு சொல்லலாமே. இப்போ அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்க நிம்மதியாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. அவங்க நிம்மதியாக இருக்காங்களா? நீங்கள் நினைக்கலாம், ஐயோ வெளியிருந்து பார்க்கும்போது பாவமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயோ இவங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரில, பாடப்புத்தகத்தை கூட இந்த ஆள் இவரோட சாதனைகள் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது சார் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவங்க ஏமாறுறாங்கிறதே அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அது இப்போலாம் தெரிஞ்சிருக்கும்டா அப்படிங்கிறியா? எப்படி சொல்கிற? அதான் அவங்க நெட்லேயே வந்து இதுலேயுமே எங்கேயுமே வராத மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. என்னது ஆன்லைன்லேயே கூட சரிடா, இது கம்யூனிகேஷன் இதுக்கு முன்னாடியான ஜென்ரேஷன்லாம் இருந்திருப்பாங்கல்ல. மேபி இனிமேல் பிறக்க போகிறவங்களுக்கும் இல்லை இப்போ 2 வயசு 3 வயசாக இருக்கவங்களுக்கானா நீ சொல்கிற மாதிரி இருக்கலாம். அப்படிதான் நினைக்கிறேன். தெரியலடா, குழப்பமா இருக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே அந்த ஒரு ஊருக்குள்ளே அந்த ஒரு 20 வீடு 50 வீட்டுக்குள்ளேயே வந்து வாழ்ந்துக்கிட்டு டெய்லியும் அவங்க முகத்தையே முழிச்சுக்கிட்டு ஜாதி வெறி பேசிக்கிட்டு அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஆட்கள் எல்லாரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரையும் அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் வந்து ரொம்ப சூப்பராக பயங்கரமாக ஜாலியாக இருக்காங்க. ஜாலி சூப்பருங்கிறத தாண்டி அவங்க தான் வந்து இந்த பூமி இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க மாதிரியும் பெரிய தத்துவம் மிக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்களால தான் உலகம் சுற்றுதுங்கிற மாதிரி அவங்க கரெக்டான ஆட்கள் அவங்க தான் இருக்கும். நம்ம இன்னும் பரிணாம வளர்ச்சி அடையலைங்கிற மாதிரியான ஒரு நினைப்பில் வந்து அவங்களே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ அந்த விஷயத்த நினச்சி பாருங்களேன். நீங்கள் ஒரு தாட்டி நீங்கள் கொஞ்ச நேரம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்திலே எப்படி இந்த உலகத்திலே ஃபாரின் அது இது எல்லாரையும் சேர்க்கும்போது நீங்கள் தான் வந்து அப்படி அந்த மாதிரி வந்து அந்த அது பேர் என்னடா சொல்லுவாங்க, மேம்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வாழ்கிறது தான் சரி அப்படிங்கிற ரொம்ப பிடிச்சிருக்கா நமக்கு. நிறைய தாட்டி சொல்கிறேன் அப்படிங்கிற போன வீடியோலையும் பிடிச்சேன். தெரியல, அது வருது. இட்லி கடை ஃபேனாக இருக்கும் ராஜ்கிரண் வராப்புல. இட்லிக்கிரண் நம்ம ஜாலியாக தான் இருந்தாரு. ஆமாம், அவருக்கு துபாய் தெரியாது, அவருக்கு தெரிஞ்சது இந்த இட்லி கடை இந்த மாதிரி. ஸோ அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இப்போது நீங்கள் அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆஹா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, ஜாலியாக. அப்போ அது இந்த மாதிரி இல்லைடா, இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஆமாம் ஒருவேளை உண்மையிலே ஜாலியாக இருக்குமோ அப்படி. அதான்டா. ஆனால் இப்போது சரி, இப்போது மற்றதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு இப்படி இருந்தோம்னா மேபி நம்ம ஜாலியாக இருப்போம். இப்போ அதெல்லாம் நம்ம நம்மளால பண்ண முடியும். விருப்பங்களே இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? அதுதான் தெரிய மாட்டேங்குதுங்கிறேன். அது எப்படி தவிர்க்கிறது? ஆசைகளே இல்லாத வாழ்க்கை இருந்துச்சுன்னா விருப்பங்களே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. புத்தர் என்ன சொல்றாப்புல, ஆசையை தவிர்க்கணும் எதையுமே. அதுவே அங்க ஒரு ஆசையா தானே இருக்கு. ஆசைகளை தவிர்க்கணும். ஆசைகளை தவிர்த்தா நீங்க வந்து உங்க பிறவி பலன் அடையலாம், நிறைய இதாக
நீங்கள் யாருங்கிறத உங்களால் உணர முடியும், இந்த பூமி என்னங்கிறத உணர முடியும், அந்த ஒரு இந்த டிவைன் தன்மையை உணர முடியுங்கிறது புத்தரோட ஒரு வாக்கா இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ புத்திஸ்ட் மாங்கெல்லாம் இருக்காங்க, இவங்க எதுக்கு ஆசைப்படுறாங்க? ஆசையே இல்லாம இல்லடா கேட்குறேன், அதுதானே அப்படிதான் நடக்குதா? இல்லடா கேட்குறேன்னா நான் சார்கசம் பண்ணல, கேட்குறேன் உண்மையாவே தெரியாம கேட்குறேன். ஆமா அப்படித்தானே. விருப்பத்தை நம்மளால புத்தர் நான் இது வேண்டாம் அப்படின்னு இதுக்கு போனது விருப்பம் தானே. ஓ இதை சொல்லலாம், இதை சொல்லக்கூடாது, வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது விருப்பம் தானே. அவரே விருப்பம் இல்லாம இருக்கிறது என்னங்க இது? இல்லை எனக்கு தெரியல, நான் சும்மா பேசும்போது இப்போ ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு, அவ்வளோதான். பரவாயில்ல, கரெக்டாக தான் நான் கேட்கறதுனால அது இந்த வழியில தான் இதை யோசிக்கணுமாங்கிறது தெரியல. ஆனா நீங்க இந்த வழியில யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. அப்போ விருப்பம் இல்லாமல் இருக்க முடியாதோ அப்படிங்கிறப்போ சாய்ஸஸ் வந்து ஆமா சரி, அப்போ காம்ப்ளெக்ஸாக இருக்கு, அது எப்படி அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருப்பத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சால் அந்த காம்ப்ளெக்சிட்டி எந்த அளவுக்கு விருப்பத்தை கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு காம்ப்ளெக்சிட்டியை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீ வெளியே கடைக்கு போகிறேன்னு வை, அதே சாப்பிட கடைக்கு போகிற கான்செப்டே வச்சுக்கோன்னு வை, உனக்கு வந்து எதோ தோணுதோ அதே சொல்லிடணும். அதுதான் இல்லை உனக்கு ஜில்லுன்னு ஒன்று சாப்பிட்ணும், சூடாக சாப்பிட்ணும், இல்லை வந்து காரமாக சாப்பிட்ணும், இனிப்பாக சாப்பிட்ணும், இப்படிங்கிற மாதிரி நிறைய ஆசைகள் இருந்துச்சுன்னு வைங்க. இது இவ்வளோ சாப்பிடணும்னு உனக்கு தோணும், சூடாக சாப்பிடணும் இல்லை ஜில்லுன்னு சாப்பிடணும். அப்படி இருந்துச்சுன்னா நீ சாய்ஸஸை கொஞ்சம் குறைக்கலாம். அந்த காம்ப்ளெக்ஸான அந்த ஒரு ஐடியா, இது எக்ஸாம்பிள் தான். அப்போ அந்த பவுண்டரியை குறைக்க சொல்கிறேன் நீ. ஆமாம், இப்படி இருக்கிறது இப்படி குறைக்க. ஆமாம், எனக்கு வந்து இந்த 4 விஷயம் வேணுங்கிறத இந்த 2 விஷயம் எனக்கு இருந்தால் போதும், இந்த 2 விஷயம் வேணுங்கிறத குறைச்சேன்னா உனக்கு அங்கே காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் குறையும். பட் நம்ம மனசை நம்ம எப்படி ஆறுதல் படுத்திக்க முடியும்? நமக்கு ஏன் அங்கே வந்து நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்னா, சின்ன விஷயங்களை விடுங்க, இட்லியா தோசையாகலாம் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. ஒரு 2 விஷயம் இருக்குது, இந்த 2 விஷயத்தில் நான் வந்து இப்போது ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 சரியா. ஆப்ஷன் 1 நான் பண்ணணும்னா, இப்போ ஒருவேளை ஆப்ஷன் 1 பண்ணி கடைசியில் நமக்கு தப்பாக முடிஞ்சிருச்சுன்னா அப்போ ஆப்ஷன் 2 எடுத்துக்கலாம். அப்போ ஆப்ஷன் 2 பண்ணி அது தப்பாக முடிஞ்சிருச்சுன்னா, இப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் அது காம்ப்ளெக்ஸ் ஆகுது இல்லை. ஆமாம், அதோட அவுட்கம்மை நினச்சி தான் நமக்கு ஆமாம் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனே வருதுன்னு வச்சுக்கோ. நான் அப்பயே சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன் எல்லா விதத்துலையும், ஓகேவா. எனக்கு வந்து பிரச்சனைன்னு பெருசாக எதுவும் இல்லை, தொல்லைன்னு பெருசாக எதுவும் இல்லை, சரியா. அப்போ இப்போ நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு நான் இவ்வளோ வருடங்களாக நான் எடுத்த சாய்ஸஸ் தான் காரணம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம நாளைக்கு எடுக்கிறதும் எப்படியோ நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவ தானே போகுது. ஓ அப்படி நினச்சிக்கணும், நினச்சிக்கிறது இல்லைடா, அது அப்படி தானே இருக்குங்கிறேன் இல்லையா. இப்போ நான் ஒரு நல்ல ஸ்டேட்டில் இருக்கேன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த தவறான முடிவுகள் தான் அது காரணம். இப்போ நான் சப்போஸ் ஒரு தவறான முடிவு எடுக்கிறேன்னா நாளைக்கு அதை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையுதுல்ல. ஒரு ப்ராசஸில் நம்ம இருந்துட்டு தான் இருக்க போகிறோம். ஏதோ ஒரு இதில் நம்ம இந்த முடிவு எடுத்தோம்னா டப்புன்னு நம்ம லைஃப் அப்படியே ஸ்ட்ரக் ஆக போகிறது இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். இப்போ எடுக்கிறதுல தப்பு இல்லை, இது ப்ராசஸ் தான். இப்போ நாளைக்கு மேபி இப்போ நான் ஏதோ ஒரு இப்போ நான் வேலையை விட்டுட்டேன், இந்த மாதிரி எனக்கு வேலையே கிடைக்கல, ஆனால் ஒரு 2 வருஷத்துல நான் டேரக்டர் ஆகிட்டேன்னா இது மாதிரி நான் மூலையில் உட்காந்து பேசலாம், இல்லை வேறு ஏதாவது சேனலில் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுமா நான் இந்த விஷயத்த சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல விஷயமா நான் அது நல்ல விஷயமா நடக்கணும் சொல்கிறேன். இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது எங்கே லேக் ஆகுது, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? நம்ம எல்லாருமே வந்து அறிவாளியாக இருக்கோம், அதுதான் இங்கே பிரச்சனை. ஒரு கவிஞர் வந்து அருமையான ஒரு வரிகள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விடுதலை வேணுமா முட்டாளாயிரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால முட்டாள்களாக இருந்தோம் எல்லாரும் அப்படின்னா நமக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நான் இதை சொல்ல வரேன்னு நினச்சேன். ஒரு தரம் பாட்டில் போட்டதே இல்லை பிளான் பி, முட்டுற மோதிரம் வாழ்வா சாவா. கரெக்டு தான். இப்போ வாழ்வா சாவான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வைங்க, அது யாரால் பண்ண முடியும்? அறிவு இருக்கிறவன் எவனாவது வாழ்வா சாவான்னு போய் பண்ணுவானா? பண்ண மாட்டான். இப்போ நமக்கு அறிவு இல்லைங்கிற. ஆமாம், ஓகே, அவ்வளோதான். முட்டாள்களாக இருந்திருக்கும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். பவுலர் இருக்கேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ அவ்வளோதான். எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு கேட்காதீங்க. ஒன்றுமே பேசலையாடா. சும்மா அது இப்போ விருப்பங்கள் இதை பற்றி பேசலாம். சாய்ஸ் வந்து எப்படியான வேலைகள்லாம் பார்க்குது, என்ன மாதிரி திருவிழத்தனமாக பண்ணுறாங்க நம்ம லைஃப்பில், இது எப்படின்னா இதாகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேஸ் லேயரில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். இந்த புத்தர் கண்டென்ட்டு எனக்கே யோசிக்கணும், அதை பற்றி வேறு ஏதாவது படிக்கணும், ஏதாச்சும் பார்க்கணும்.
எனக்கே ஒரு மாதிரி கியூரியஸாக இருக்குது. இல்லை ஆக்சுவலாக நானே ஒரு பெரிய ருக்ஸ்டா கண்டி தான். அதனால தான் எப்படியோ அவர் உள்ளே வந்துடுறாரு. நிறையா அப்படியே மிக்ஸ்டப்பாக என் லைஃப்லேயே நிறையா இன்வால்வ் ஆவார் அவர். ஸோ அப்படி தான் எனக்கு இதுவும் வந்தது. அந்த மனுஷன்டே கேட்டால் பதில் சொல்லுவாப்புலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸை நம்ம ஏன் புத்தரை வச்சு ஃபில் பண்ணக்கூடாது? எந்த ஸ்பேஸு? இந்த ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப நாளாக சும்மாவே இருக்குல்ல. வரோம் கூப்பிட்டு வரோம். அதுக்காகவே ஒன்று உட்காந்து டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இறுதியாக என்ன கடனுக்கேன்னு வீடியோ போடுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. நாங்கள் சாய்ஸஸில் ஒன்று செலக்ட் பண்ணோம். இல்லை சாய்ஸே கிடைக்கல. இது முன்னாடி யோசிச்சு வச்சுருந்தேன், சும்மா இப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு இந்த யாருக்காவது மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமாக ஏதாவது யார்கிட்டயாவது சொல்லணும், ஏதாவது பேசணும்னு நினச்சிங்க, அப்படி இல்லை பேசிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவும் சரி, எதையாவது பேசலான்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும், அதையும் சரி ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிட்டு சே நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி விட்ருங்க. ஸோ இதே மாதிரியோ இல்லை இதோட நல்லாவோ இல்லை இதோட முக்கியவோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கிருஷ்ணா யோகேஷ். இது உங்கள் மூடர் மூளை. பாய். இப்போ கூட பார்த்தேன், நாங்கள் அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இடையில வெளியே போகிறாங்கன்னு நினைக்காதீங்க, சொல்ல வேண்டியதாக இருக்குது. நாங்கள் அன்றைக்கி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஜனவரி மாதம் பெண்குயின், பிப்ரவரி மாதம் ஆமாண்டா ஜனவரி மாதம் பிப்ரவரி பிப்ரவரி மாதம் குரங்கு, இப்போ மார்ச் முடிய போகுதே ஒன்றும் நடக்கலன்னு பார்த்தா நாய் ஏற்றிக்கிட்டு வராங்க. ஒரு நாய் இல்லை, 17 நாய் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதுலேருந்து தப்பிச்சு மொத்தம் 17 பேரும் வீட்டுக்கு போயிருக்காங்க. 2 நாள் தொடர்ந்து நடந்தே வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்டாக போயிட்டானுங்கண்ணா. இதை எல்லாரும் வந்து இப்போ எடுத்து ஆன்லைன்ல பேசி பகிர்ந்துக்கிட்டு நாய்க்கு ஆமாம் போட்டிருந்தாங்க, ஆக்சுவலாக போட்டிருந்தானுங்கடா. ஆமாம் வேற ஐகோ இன்னும் என்னன்னா நான் எங்கே போனாலும் என் ஹோம்க்கு நான் வந்துடுவேன் அப்படிங்கிறது. அந்த ஹோம் வந்து ஒரு பர்சன் மாதிரி. போதும் முடியல. இல்லை பார்த்தேன், சத்தியமாக பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி சரி அதை விடுங்க.